தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 2012 2022 வரைக்கும் நடந்த குரூப் 2 எக்ஸாம்ஸ் ஓகேவா 6 எக்ஸாம் நடந்திருக்கு. ப்ளஸ் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். அந்த 7 கொஸ்டின் பேப்பர் இருக்கக்கூடிய குரூப் 2 எக்ஸாமில் நடந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ஓகேவா யூனிட் 8 யூனிட் 9 கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம். 2022 தான் நமக்கு யூனிட் 8 அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கே தனியாக உருவாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி அது வந்து ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி அது கூட மிங்கிலாகி தான் இருக்கும். அதுலேருந்து நான் வந்து யூனிட் 8 கவர் ஆகக்கூடியது மட்டும் தனியாக பிரித்து யூனிட் 8 யூனிட் 9 ரெண்டு சேர்த்து மொத்தம் ஒரு 51 கொஸ்டின்ஸ் இருக்குது ஓகேவா. இதுக்கு முன்னாடி நம்ம பாலிட்டி அப்புறம் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் வீடியோலாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம யூனிட் 8 யூனிட் 9 நடந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு, விடுதலை போராட்ட வீரர் என்எம்ஆர் சுப்பராயன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? மதுரை காந்தி ஓகேவா. மதுரை காந்திங்கிற பட்டம் யார்? ஒவ்வொருத்தரும் ஒரு பேர். மதுரை காந்தி, அதே மாதிரி வந்து தென்னாட்டு காந்தின்னு ஒருத்தர் இருப்பார். ராஜாஜி பேர் சொல்லுவாங்க. தக்கான காந்தின்னு ராஜாஜி சொல்லுவாங்க. மதுரை காந்தினா என்எம்ஆர் சுப்பராயன். நெக்ஸ்ட்டு, கொடுக்கப்பட்டுள்ள கோயில் மற்றும் இடத்தை பொறுத்து கீழ்கண்டப்பட்ட குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடு. ஒற்றைக்கல் ரதம் மாமல்லபுரம். நெக்ஸ்ட்டு, கைலாசநாதர் கோயில் காஞ்சி கைலாசநாதர் கோயில். வீரட்டானேஸ்வரர் கோயில் வந்து திருத்தணி. பரசுராமேஸ்வரர் கோயில் குடிமல்லம். அப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, கீழ்வருவனவற்றுள் எது சரியாக பொருத்தப்படவில்லை? உலகத்தமிழ் மாநாடுகள். முதலாவது உலகத்தமிழ் மாநாடு கோலாலம்பூர் கரெக்டு. ரெண்டாவது உலகத்தமிழ் மாநாடு சென்னை ஓகேவா. அடுத்து மூன்றாவது உலகத்தமிழ் மாநாடு மதுரை கிடையாது, பாரிஸ் ஓகேவா. அப்போ இதுதான் தவறானது. நான்காவது உலகத்தமிழ் மாநாடு இலங்கை. எல்லாமே கரெக்டு. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியாக பொருந்தவில்லை. அடுத்து சட்டங்கள். இந்து அறநிலை சட்டம் தொடங்கப்பட்டது 1921. சென்னை மாநில தொழில் உதவி சட்டம் 1922. அரசு பணியாளர் தேர்வாணையம் 1929. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் 1929. ஆந்திரா பல்கலைக்கழகம் 1926. அப்போ ஆப்ஷன் டி. தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கும். கோபால் நாயக்கர் திண்டுக்கல் கோபால் நாயக்கர் அந்த புரட்சி செஞ்சவங்க ஓகேவா. பாளையக்காரர்கள் வரும் அந்த புரட்சி செஞ்சவங்க. அதை எந்தெந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு. கோபால் நாயக்கர் திண்டுக்கல் கரெக்டு. பழசிராஜா மலபார் கரெக்டு. கிருஷ்ணப்ப நாயக்கர் கன்னடா கரெக்டு. துண்டாஜிவாக் தஞ்சாவூர் கிடையாது. துண்டாஜிவாக் யார்? மராத்தியர்கள், மகாராஷ்டிரா பகுதியில் வருவார். அப்போ அவர் தான் தவறானது. நெக்ஸ்ட்டு, முதலில் பாரத ரத்னா விருதை பெற்றவர் யார்? கீழ் 4 பேரில் வந்து முதல்ல பாரத ரத்னா விருது பெற்றவர் ராஜகோபாலாச்சாரி ஓகேவா. தமிழ்நாட்டிலே முதல்ல பாரத ரத்னா விருது வந்து ஒரு முதலமைச்சர் பெற்றார்னா அது முதல்ல பெற்றவர் வந்து ராஜாஜி தான், ராஜகோபாலாச்சாரி. சென்னையில் உள்ள நீல் சிலை அகற்றுவதற்கு யாருடைய தலைமையில் சத்தியாகிரக குழு அமைக்கப்பட்டது? என் சோமராஜுலு, நெல்லை சோமயாஜுலுன்னு சொல்லுவாங்க ஓகேவா. சென்னை நீல் சிலை அகற்ற போராட்டத்துக்கு இந்த நீல் 1857 ரிவோல்ட்டை ஒடுக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த நீல் தான். அவருக்கு வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் சிலை வைக்கவும் அதை வந்து தமிழர்கள் போராடுவங்க எதிர்த்து அந்த போராட்டத்தை தலைமை தாங்கினது சோமயாஜுலு. நெக்ஸ்ட், 2011 மக்கள் தொகை. இது வந்து யூனிட் 9 கவர் ஆகும். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டோட மக்கள் அடர்த்தி எவ்வளவு? 555 சதுர கிலோமீட்டர் ஓகேவா. இந்தியாவோட மக்கள் அடர்த்தி 382 தான். தமிழ்நாட்டோட மக்கள் அடர்த்தி 555. நெக்ஸ்ட்டு, தமிழ் இலக்கியத்தில் புனையப்பட்ட முதல் புதினம் பிரதாப முதலியார் சரித்திரம். தமிழோட முதல் புதினமே வந்து பிரதாப முதலியார் சரித்திரம். எழுதினது மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. நெக்ஸ்ட், கீழ்காணும் வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு சரியான கொடுக்கப்பட்டதை தேர்ந்தெடுக்க. ரோமானியர்கள் தமிழகத்துடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். 6 லட்சம் தங்க நாணயங்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டது. இதனால் ரோமானிய பொருளாதாரம் நிலை குலைந்தது. கரெக்டு. ரோமானிய வணிகம் கிமு 68 நீரோ மன்னன் இறந்த பின் வீழ்ச்சி அடைந்தது. கரெக்டு. ரெண்டுமே சரிதான், ரெண்டுமே சரியான விளக்கம் தான். நெக்ஸ்ட்டு, கேஆர் ஐயங்கார் வந்து மெட்ராஸ் மகாஜன சபை. கேளப்பன் வைக்கம் சத்தியாகிரகம். எம்ஆர் மசானி காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி. எம்எம் மாளவியா இந்து மகாசபை. இப்போ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, ஈவே ராமசாமிக்கு முன் வைக்கம் சத்தியாகிரகத்தை தொடங்கிய 3 தலைவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. டி.கே. மாதவன், கேபி கேசவ மேனன் மற்றும் ஜார்ஜ் ஜோசப். இந்த ஜார்ஜ் ஜோசப் தான் பெரியாரை வந்து வைக்கம் சத்தியாகிரகத்துக்கு அழைத்து செல்வார். வைக்கம் சத்தியாகிரகம் நடந்து 1924. ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டம் இது. தமிழ்நாட்டில் எவ்வளவு சதவீதத்தில் மொத்த பயிர் சாகுபடி பரப்பில் மானாவாரி பகுதியில் பயிரிடப்படுகிறது? மானாவாரி பயிர் வந்து தமிழ்நாட்டோட மொத்த பரப்பில் எவ்வளவு சதவீதம் மானாவாரி பகுதி பயிர் போடப்படுதுன்னு கேட்குறாங்க. 57%. யூனிட் 9 கவர் ஆகக்கூடியது இது. இந்திய நியூட்ரினோ ஆய்வுக்கூடம் தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? தேனி ஓகேவா. இந்திய நியூட்ரினோ ஆய்வுக்கூடம் இந்தியன் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி தேனியில் இருக்குது. இதுவும் யூனிட் 9.
புரட்சிகரமான தேசியவாதி நீலகண்ட பிரம்மச்சாரி பிறந்த இது சீர்காழி. இந்திய தேசிய காங்கிரஸோட அந்த வரலாறு இருக்கிறப்ப மிதவாதிகள், தீவிரவாதிகள், புரட்சிகரவாதிகள் 3 பேர் வருவாங்க. அதில் இந்த நீலகண்ட பிரம்மச்சாரி வாஞ்சிநாதன்லாம் புரட்சிகரவாதியில் வருவார். இவரோட பிறந்த இடம் சீர்காழி. நெக்ஸ்ட்டு, பின்வருவற்றை காலமுறைப்படி வரிசைப்படுத்துக. செங்குட்டுவன், இமயவரமன், கணைக்கால் இரும்புரை, சேரல் இரும்புரை. ஓகேவா, அந்த சேரல்களை வந்து ஃபஸ்ட்டு வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்தவர் இமயவரமன், அதுக்கடுத்து சேரன் செங்குட்டுவன், அப்புறம் குட்டுவன் சேரல், கடைசி தான் கணைக்கால் இரும்புரை. அப்போ ஆப்ஷன் ஏ. சோழ நாட்டின் வருவாய்த்துறை எவ்வாறு அழைக்கப்படும்? புறவு வரி. ஓகேவா, சோழ நாட்டோட வருவாய்த்துறை புறவு வரி. அந்த வருவாய் வசூலிக்கிறது புறவு வரி திணைக்கள நாயகம். கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1924. பெரியார் நீதி கட்சியின் கருத்துக்களை ஒன்றிணைத்து எந்த புதிய கட்சியை ஆரம்பித்தார்? திராவிட கழகம். ஓகேவா, நீதி கட்சியோட கருத்துக்களை ஒன்று சேர்த்து அவர் உருவாக்குனது திராவிட கழகம். அந்த நீதி கட்சியை தான் திராவிட கழகம்னு பேர் மாற்றுவார். நெக்ஸ்ட்டு, கட்சியோட பொறுத்த சொல்லியிருக்காங்க. இது யூனிட் 9ல் கவர் ஆகக்கூடியது. பிஏ சங்மா வந்து காங்கிரஸ், பாலயோகி தெலுங்கு தேசம் கட்சி, மனோகர் ஜோஷி சிவசேனா, சோம்நாத் சட்டர்ஜி சிபிஐ. அப்போ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார்? தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தவர் அன்னி பெசன்ட். சப்போஸ் இதில் வந்து பாலகங்காதர திலகர் கொடுத்துருந்தா அவர் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்தியாவிலே முதல்ல தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தவர் அன்னி பெசன்ட். தன்னாட்சி இயக்கத்தோட ஐடியா வந்து அன்னி பெசன்ட்டோடது. ஆனால் இந்தியாவில் முதல்ல ஆரம்பித்தவர் பாலகங்காதர திலகர் தான். ஓகே, அவர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருப்பார். இதில் வந்து அவர் கொடுக்காதனால நம்ம அன்னி பெசன்ட் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, முதலாக தமிழ் புத்தகங்களை அச்சிட்டவர் அவர்? சீகன் பால்கு. தரங்கம்பாடியில் முதலாக அச்சு கொடுத்த நிறுவி டச்சுக்காரர் வந்து இவர் வந்து முதல் தமிழ் புத்தகத்தில் அச்சிட்டு வெளியிடுவார். முதலாம் மகேந்திரவர்மனை ஜைன மதத்திலிருந்து, அதாவது சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யார்? அப்பர். அப்பர்னா யார்? திருநாவுக்கரசர் தான் அப்பர். நெக்ஸ்ட்டு, கபிலரை ஆதரித்து போற்றிய சிற்றரசர். கபிலரை ஆதரித்து போற்றியவர் பாரி. 1498ஆம் ஆண்டு கள்ளிக்கோட்டை அடைந்த போர்ச்சுகீசிய மாலுமி வாஸ்கோட காமா. 1923ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி சார்பாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தவர் யார்? சிவஞானம் பிள்ளை. 1920லேயே நீதி கட்சி ஃபஸ்ட்டு ஜெயிச்சிரும். அதுக்கப்புறம் 23ல் வந்து வெற்றி பெற்று நீதி கட்சி சார்பாக ஆட்சி அமைச்சர் சிவஞானம் பிள்ளை. எந்த ஆண்டு சென்னை மகாதான சபை தோற்றுவிக்கப்பட்டது? 1884. சென்னை மகாதான சபை தோற்றுவிக்கப்பட்டது 84. திருச்செங்கோடில் காந்தி ஆசிரமம். அந்த திருச்செங்கோடில் காந்தி ஆசிரமத்தை நிர்வகித்தது ராஜாஜி. அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1926. ஆந்திரா பல்கலைக்கழகம் 1929. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 29. ஆந்திரா பல்கலைக்கழகம் 1926. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 29. எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாரதியார் கலந்து கொண்டார்? சூரத் மாநாடு. 1907 நடக்கும் சூரத் மாநாடு. இது முக்கியமான மாநாடு. ஓகேவா, மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் பிரிஞ்ச மாநாடு இந்த சூரத் மாநாடு தான். ஓகேவா, அந்த சூரத் மாநாட்டில் பாரதியார், வஉசி எல்லாம் கலந்துருப்பாங்க. பூலித்தேவருக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் யார்? டச்சுக்காரர்கள். ஓகேவா, பூலித்தேவரும் டச்சுக்காரருக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டும். மெட்ரோ ரயில் சேவை வசதி உள்ள இடம். யூனிட் 9 கொஸ்டின். எங்கே மெட்ரோ இருக்குது? சென்னையில் மட்டும்தான் இது வரைக்கும் மெட்ரோ வந்திருக்கு. ஓகேவா. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்படி தமிழ்நாட்டின் நகர்ப்புற மக்கள் தொகை 34.95 மில்லியன். இதுவும் யூனிட் 9. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உணவு தானியங்கள் அதிகமாக உற்பத்தி ஆகிறது? தஞ்சாவூர். தஞ்சாவூர் தான் என்னது? தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம். இதுவும் யூனிட் 9. நெக்ஸ்ட், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் 1951. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் 1970. ஆப்ஷன் ஏ. மதராச மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டி விருதுநகர் சங்கரலிங்கனார் உண்ணாவிரமிருந்து உயிர் துறந்த ஆண்டு 1956 அக்டோபர். காமராஜர் ஆட்சி காலத்திலே தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றணும்னு சொல்லி விருதுநகரில் சங்கரலிங்கனார் வந்து உண்ணாவிரதமிருந்து உயிர் துறந்திருப்பார். ஒடுக்கப்பட்ட இந்துக்களுங்கிற புத்தகத்தோட ஆசிரியர் யார்? MC ராஜா. மயிலை சின்னத்தம்பி ராஜா. ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் MC ராஜா தான். கீழ்கண்டவற்றில் ஒன்று மட்டும் நீதி கட்சியின் சாதனை அல்ல. எது நீதி கட்சியின் சாதனைன்னு கேட்குறாங்க. 1921-22 வகுப்புவாத அரசாணையில் நிறைவேற்றியது. கரெக்டு. அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கப்பட்டது. கரெக்டு. பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. கரெக்டு. ஒத்துழையாமை இயக்கத்துக்கும்
நீதி கட்சிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேவா? ஏன்னா நீதி கட்சி வந்து கொஞ்சம் பிரிட்டிஷுக்கு ஆதரவாக கொஞ்சம் பிரிட்டிஷ் கூட நெருக்கமாக இருந்து செயல்படுறோம், பிரிட்டிஷ்க்கு நாங்கள் விசுவாசமாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒத்துழையாமைக்கும் நீதி கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இதழ்களில் எது சுப்பிரமணிய பாரதியுடன் தொடர்புடையது அல்ல? சுப்பிரமணிய பாரதியோட தொடர்புடையது அல்ல என்னது? விஜயா, இந்தியா விஜயாலாம் அவர் உருவாக்குனது தான். நியூ டெய்லியும் அவரோட தொடர்புடையதான். நியூ இந்தியா வந்து யாரோடது? அன்னி பெசன்ட்டோடது. அந்த அன்னி பெசன்ட்டோடதுக்கும் பாரதியாருக்கும் தொடர்பு கிடையாது. ஊழையும் உப்பக்கம் காண்பவர் யார்? விடாமுயற்சி உடையோர். ஓகேவா? அதாவது ஊழையும் உப்பக்கம் காண்பார்னா பின்னாடி வரக்கூடியதை முன்னாடியே தெரியக்கூடியவர் யார்? ஊழையும் உப்பக்கம் காண்பவர். அவர் தான் வந்து விடாமுயற்சி உடையவர் தான், பின்னால் வரக்கூடியது முன்னாடியே காண்பவர். ஒரு தூதுவனோட குணங்களாக திருவள்ளுவர் எவற்றை கூறுகிறார்? தூய்மை, துணைமை, துணிவு. ஓகேவா? இதுக்கு வந்து இதுவும் வரும், கடமை, காலமறிதல், இடமறிதல், இதுவும் வந்து வரும். ஆனால் வந்து நமக்கு ஆன்சர் கீழே இந்த டி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த ஒரு குறள் ஸ்கூல் புக்கில் 12th இருக்கும் ஒரு குறள். ஓகேவா? தூதுவனோட கடமை வந்து எது எதுன்னு இருக்கும், இது ரெண்டுமே வரும். ஆனால் நம்ம ஆன்சர் கீழே டி கொடுத்துருக்காங்க. நெய்யால் எரி நுதுப்போம் என்றால் கவ்வையால் காமம் நுதுப்போம் எனில். இதில் நுதுப்போம் என்பதன் பொருள், நுதுப்போம்னா என்னது? அவித்தல். வேளாண் வேதம் என்று போட்டப்படும் நீதி நூல். வேளாண் வேதம்னா நாலடியார் தான் வேளாண் வேதம் என்று போட்டப்படுது. எந்த அகழ்வாராய்ச்சி பகுதியில் சார் மார்ட்டிமல் வீரர் அறிவியல் மற்றும் மண்ணெடுக்கு முறையை பயன்படுத்தினார்? அரிக்கமேடு. ஓகேவா? அப்போ மார்ட்டிமல் வீரர் ஆராய்ச்சி பண்ண பகுதி எது? அரிக்கமேடில் ஆராய்ச்சி பண்ணி மண்ணெடுக்கு முறையை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. மெட்ராஸ் மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமதி. ஓகேவா? உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு அந்த உப்பு சட்ட மறுப்பு இயக்கத்தில் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமதி தான். சிறைக்கு சென்ற முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமதி தான். ஞானம் கருதினும் கைகூடும். மேற்கூடிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதும் கைப்பற்ற கருதினால் எந்த இரண்டை அறிந்து கொள்ள வேண்டும்? காலமும் இடமும். ஓகேவா? ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின். ஓகே, நெக்ஸ்ட்டு, உலகில் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார்? கால்டுவெல். பிற்கால சோழர் காலத்தில் இறை இலி என்பது என்ன? இறை இலிங்கிறது வரி இல்லாத நிலம். வரி இல்லாத நிலம் தான் இறை இலி. நெக்ஸ்ட்டு, வ.உ. சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். கரெக்டு. இந்திய கடற்கரை வாணிபத்தில் ஆங்கிலேயரின் முற்றுமையை அவை எதிர்த்தார். கரெக்டு. இந்தியாவோட கடற்கரையில் ஆங்கிலேயரோட இதை ஒடுக்கிறதுக்காக நாங்களாவே தொடங்கணும்னு சொல்லி சுதேசி கப்பல் கழகத்தை வந்து தொடங்கியிருப்பார் வ.உ.சி. இது வந்து ஒரு கூட்டு பங்கீட்டு நிறுவனமாக 10 லட்சம் முதலீட்டில் கூட்டு பங்கீட்டு நிறுவனமாக வந்து தொடங்கியிருப்பாங்க. இப்போ ரெண்டுமே சரிதான், சரியாக விளக்குகிறது. முதலாக ராஜாஜி எந்த ஆண்டு சென்னையின் முதலமைச்சர் ஆனார்? 1937. 1920 1937 வரைக்கும் நீதி கட்சியோட ஆட்சி நடக்கும். 1937 தான் முதல்ல காங்கிரஸ் வந்து தேர்தலில் நின்று ஜெயிப்பாங்க. அந்த காங்கிரஸ் சார்பாக முதல்ல 37 நடந்த எலெக்ஷனில் ஜெயித்தது ராஜாஜி. ஓகேவா? அப்போ தான் காங்கிரஸ் சார்பாக முதலமைச்சர் ஆகியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட்டு, கோட்டைகள். செஞ்சி கிரிதுர்கா, ஆனைமலை வனதுர்கா, வேலூர் ஜலதுர்கா, பாஞ்சாலங்குறிச்சி ஸ்தலதுர்கா. அப்போ ஆப்ஷன் சி. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம இது வரைக்கும் கேட்ட யூனிட் 8 யூனிட் 9. ஓகேவா? அப்போ வந்து 2022 தான் இந்த யூனிட் 8 யூனிட் 9 பிரிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இது ஹிஸ்ட்ரி அஜனமா அது கூட கலந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து இதில் கவர் ஆகிறத மட்டும் தனியாக பிரித்து வச்சுருக்கோம். ஓகேவா? மொத்தம் 51 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருக்காங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி ஒரு டாப்பிக்காக பார்ப்போம். நன்றி.